வெல்கம் டு ஷாப்பி ஃபன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றி கிராக்கர்ஸ்லேருந்து நம்ம வாங்கின பட்டாசு பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கண்ணன் கிராக்கர்ஸ்லேருந்து நம்ம வாங்கின 2000 ரூபாய்க்கு என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருந்தோன்றதை ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வெற்றி கிராக்கர்ஸ்லேருந்து நம்ம வாங்கின 3700 ரூபாய்க்கு என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கோம், என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெற்றி கிராக்கர்ஸ்லேருந்து வாங்கின இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ணி 3 நாளைக்குள்ளே நம்ம கைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிழியாமல் எங்கேயுமே டேம்பர் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக கிடச்சிருக்கு. வெற்றி கிராக்கர்ஸ்லேருந்து வாங்கின ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆர்டர் பண்ணதுலேருந்து 3 நாளைக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். சரி வாங்க, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன பட்டாசு இருக்குன்றதை நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, நல்லா ஒரு க்ளீனாக பேக் பண்ணியிருக்காங்க. போன வீடியோவில் கண்ணன் கிராக்கர்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பை அடி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ முதல்ல பார்க்க போகிற ஐட்டம் கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா படா டீலக்ஸ், கும்ஃபு படா டீலக்ஸ். இது வந்து 2 பீஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் கும்ஃபுலே. இப்போ அது படா டிலக்ஸ் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கும்ஃபுலே இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் ஹெலிகாப்டர், 5 பீஸ் உள்ள ஹெலிகாப்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் போட்டிருந்தோம், இன்னொரு பாக்ஸ் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் ஸ்பின்னர். அதாவது இந்த ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்க பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பின் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் நவராங் பென்சில். இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த பென்சிலோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல டைமிங் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது பாக்ஸு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட டைமிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பிளானட் வீல். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 பீஸ் இருக்கும். ஃபங்க்ஷன் ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் ஸ்மோக்கு, 2 பீஸ் உள்ள ஸ்மோக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா. அதாவது ஒரு கம்மி ரேட்டில் ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பீஸ் போட்டிருந்தேன். அதாவது 2 பீஸ் உள்ளது 2 பாக்ஸ் போட்டிருந்தேன். உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு பீஸ் ஒன்று வந்திருக்கு. அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் தென் அகெயின் ஹெலிகாப்டர். இது 2 பாக்ஸ் போட்டிருந்தா இன்னொரு பாக்ஸ் வந்துடுச்சு. அடுத்து பார்க்க போகிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா விசில், அதாவது விசில் ராக்கெட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் விசில் போர்டு பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இதே மாதிரி இன்னொரு 2-3 பிராண்ட் இருக்குது சரிங்களா. கண்ணன் கிராக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய விசில் ராக்கெட் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு பிராண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இயர் நம்ம போடல, பட் ஆனால் அவங்களோட அந்த விசில் ராக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்குறது சுத்தமாக நல்லா இருக்காது. பட் ஆனால் அந்த விசில் போட்டு இந்த பிராண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி என்ன வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெற்றி கிராக்கர்ஸில் தான் இந்த விசில் போர்டு ராக்கெட் வந்து ரொம்பவே சீப்பாக கொடுக்குறாங்க. 110 ரூபா, 115 ரூபா ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. 110 கிடையாது, 115 ரூபா அப்படின்ற ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இதுவே சிவன் கிராக்கர்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிராக்கர்ஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா 130 ரூபா இருக்குது, இல்லைனா 150 ரூபா இருக்குது. பட் ஆனால் வெற்றி கிராக்கர்ஸில் தான் 115 ரூபான்ற ஒரு கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க. குவாலிட்டி நல்லா அருமையாக தான் இருக்கும் இந்த பிராண்டு. ஸோ நம்ம மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் 4x4 வீல். இது வழக்கம் போல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் கிட்கேட். இந்த சிட்டு போட்டு வரீங்க இல்லைங்களா, கிட்கேட். இது 2 பீஸ் போட்டிருந்தா இப்போதைக்கு ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ உள்ளே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வர போகிற ஐட்டம் ஸ்பின்னர், அதாவது ஸ்பின்னர் 3 மிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வனிதா பிராண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மால் சைஸில் தான் இருக்குது, அதாவது மினி சைஸில் தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஒரு சங்கு சக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீலக்ஸ் நினச்சேன்னா இதை போட்டிருந்தேன். ஏன்னா அதோட ரேட் வந்து 140 ரூபா. வெறும் 8 பீஸ் தான் இருக்கும், பட் கலர்ஃபுல்லாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொம்பவே ஒரு சின்ன சைஸில் தாங்க இருக்குது சரிங்களா. ஸோ இது ஒரு பாக்ஸு. அடுத்து பார்க்க போகிற ஐட்டம்
பட்டர்ஃப்ளை இதனோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அது என்ன மாதிரி இருக்கும்னா, நம்ம ட்ரை கலர் ஃபவுண்டைன் இருக்கு இல்லைங்களா, ₹200 கொடுத்து நம்ம ட்ரை கலர் ஃபவுண்டைன் வாங்குறோம்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். டைமிங்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதனோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹125. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் 5 பீஸ் உள்ளது தான். டைமிங்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி ட்ரை கலர் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாக்ஸை போட்டிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் ட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் 3 பீஸ் உள்ள ஒரு கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாக்ஸ்னு போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் லைட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட், பட் ஆனால் கிராக்லிங் சவுண்ட் வராது, பட் நல்ல டைமிங் இருக்கும். அது ஒரு ஐட்டம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து துப்பாக்கி, இந்த ரிங் கேப் கன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கன் இது. ஸோ இது ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் லூனி டூன்ஸ். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம் தான். ஆங்க்ரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 பீஸ் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 இல்லை 3 பீஸை போட்டிருப்போம். ஸோ லூனி டியூன்ஸ் இதுவும் அந்த ஃபங்க்ஷன் நல்லா அருமையாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்க்ரி பேட். இது ஒரு பீஸ் ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஐட்டம் தான். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் 6000. இது எல்லாருக்குமே தெரியும். நல்லா டைமிங் இருக்கும், சிட்டுப்புட்டுன்னு வெடிச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் ட்விங்க்லிங் ஸ்டார் 1.5 அடி சாட்டை. இது ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் குருவி வெடிங்க. 5 பீஸ் உள்ள ஒரு சின்ன பண்டல் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அடுத்து பார்க்க போகிறது கிட்கேட் இன்னொரு பீஸ் வந்துருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கேர் பேண்ட்லேருந்து 5 இன்ச்சில் மெகா டீலக்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றி கிராக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய கிராக்கர்ஸு. ஸோ 1 கிராக்கர்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப போடலை, எல்லாமே ஒரு 2 பீஸ் மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இதனோட லென்த்து பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் போட்டிருந்தோம். இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு நல்லா ஒரு ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் லக்ஷ்மியில் ஒரு 2, மற்ற இந்த டீலக்ஸ்லேயும் தென் சாதா 3 லக்ஷ்மிலையும் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் மோட்லு பட்லு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 in 1 ஃபங்க்ஷன். அதாவது புஷ்பானமும் வரும், தென் சங்கு சக்கரமும் சுத்தம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் உள்ளே 2 பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் கிங் ஸ்டார் படா கிராக்லிங். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பீஸ் இருக்கும் உள்ளே. இதனோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதனோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றி கிராக்கர்ஸில் ₹180 ரேட்டில் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவன் கிராக்கர்ஸ் நீங்கள் எடுத்துங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிராக்கர்ஸில் இருக்குன்னா ரேட் உங்களுக்கு கூடவே இருக்கும். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் 5 பீஸ் உள்ள சைரன். இது ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகாக் 5 ஃபேஸிங் உள்ள ஒரு பீகாக்கு. இது ஒரு பாக்கெட் ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஷவர். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம் தான். ஸோ இது ஒரு பீஸ் ஒன்று போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடோ அண்ட் அண்டோ அப்படின்ற ஒரு ஷவர் ஐட்டம் தான் போட்டிருந்தோம், பட் லாவா போடல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அனுப்பியிருக்காங்க. ஸோ எனிவே பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம் தான், பாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் ஸ்மோக், அகெயின் ஸ்மோக் 2 பீஸ் போட்டிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்துருச்சு, 2 பீஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் மேஜிக் விப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டைமிங் இருக்கும். ஒரு ஜீபூம்பா பட்டாஸ் மாதிரி வெடிச்சிக்கிட்டே இருக்கும், பட் நல்ல லென்த்தான ஒரு டைமிங் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு பாக்ஸ்னு போட்டிருக்கோம். அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடியால் பேப்பர் பாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தது வந்து 1/2 kg தான் போட்டிருந்தோம். பட் ஆனால் இவங்க அனுப்பியிருக்கிறது 1 kg அனுப்பியிருக்காங்க. ஏன்னா 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்காது, நல்லா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 kg சரிங்களா. பட் நம்ம போட்டிருந்தது வந்து 1/2 kg தான். ஸோ மாற்றி அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. ஸோ எனிவே பரவாயில்ல, இது ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதோட சைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நல்லா பேப்பர் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 kg இது. ஸோ வெடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் இதுலேயே வந்து 1/4 கிலோவில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் கலர் கோட்டி, அதாவது இந்த புஷ்வானம் இருக்கு இல்லைங்களா, கலர் கோட்டி. ஸோ அதில் சேர்ந்தது தான். ஸோ இது 10 பீஸ் உள்ளது. நல்லா பெருசாக லென்த்தாகவும் இருக்குது. ஸோ வச்சு பார்க்கலாம் என்ன டைமிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது வந்து ஒரு பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தாஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பாம், அதாவது கிளாசிக் பாம் மாதிரி சரிங்களா, ஆட்டோ பாம் மாதிரி. ஸோ இது ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் ட்ரை கலர் ஃபவுண்டெயின். நம்ம ஸ்கை கிங் பிராண்ட்லேருந்து 5 பீஸ் உள்ள ஒரு ட்ரை கலர் ஃபவுண்டெயின் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பீகாக், அதாவது 15 ஷாட்டுங்க, அதாவது கலர்ஃபுல் ஷாட்டு தான். பட் நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டுக்கு போட்டிருந்தாங்க. என்ன பிராண்ட்னா ரவிகண்ணன் பிராண்ட்லேருந்து 15 ஷாட் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கிறது கற்பகராஜா பிராண்ட்லேருந்து 15 ஷாட் வந்திருக்கு. பட் இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியல. பீகாக்குன்னு போட்டிருக்கு. மேபி பீகாக் மாதிரி வருமா அப்படின்றது சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ வெடிச்சு பார்க்கலாம். வெடிச்சு பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு விற்றுங்க. ஸோ அவ்வளோதாங்க, மொத்த பட்டாசு அவ்வளோதான். இதனுடைய மொத்த ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3700 சரிங்களா. 3700 ரூபாய்க்கு இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிராக்கர்ஸ்லேருந்து வாங்கின மொத்த கிராக்கர்ஸோட லிஸ்ட்டு. 3700 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குற இந்த பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்து தான். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே பிராண்டு ஒரு சில, அதாவது இப்போ நான் பார்த்தையில் இதே பிராண்டு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசில் போடு, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில பிராண்ட் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நம்ம கம்மியாக நினச்சி வாங்குகிற கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதே பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெற்றி கிராக்கர்ஸ் கொஞ்சம் நம்ம மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கையில் கிடைக்கும். டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக கையில் வாங்கிடுங்க. இந்த டெலிவரிக்கு, அதாவது இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் டெலிவரி ஆகிடுச்சு. 160 ரூபா டெலிவரி சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து அனுப்புனாங்கன்னா ரதிமீனா ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து நம்மளுக்கு அனுப்பி விட்டாங்க. நம்ம இந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சு காட்டுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஷேரும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.